பொறுமையின் பரிசு. ஒரு ஊரில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. உண்ண உணவின்றி மக்கள் தவித்தனர். கையில் பணமோ பொருட்களோ இல்லாமல் மக்கள் ஒவ்வொருவரும் தவித்தார்கள். அந்த ஊரில் உள்ள ஒரு செல்வந்தர் தன் மாளிகையில் தன் வேலையாட்களை கொண்டு ஊரில் உள்ள அனைவரும் சாப்பிடும் வகையில் அன்றாடம் ரொட்டி சுட்டு கொடுக்க ஏற்பாடு செய்தார். மக்கள் அடிதடி சண்டை போட்டுக்கொண்டு ரொட்டியை வாங்கி சென்றார்கள். ஒரே ஒரு சிறுமி மட்டும் பொறுமையாக காத்திருந்து கடைசியில் மீந்து உடைந்து சிதைந்த ரொட்டி துண்டுகளை தம்முடைய இயலாத பெற்றோருக்கு வாங்கி சென்றாள். இது தினமும் தொடர்ந்தது. சிறுமியே கடைசி ஆளாக நின்றாள். ஒரு நாள் காலையில் அந்த செல்வந்தர் உணவு கூடையில் 5 பொற்காசுகளை வைத்தார். வழக்கம்போல் அடிதடி சண்டை உணவு விநியோகம் முடிந்தது. கடைசியில் சிதைந்த ரொட்டி துண்டுகளுடன் பொற்காசுகளும் அந்த சிறுமிக்கு போய் சேர்ந்தது.